இந்த வீடியோவில் நம்ம வான்கோழி வளர்க்குறது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சமீப காலமாக நிறைய பேர் நான் வான்கோழி வளர்க்க போகிறேன் பிரதர், இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது, லாபகரமானதா, மார்க்கெட்டிங்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. வான்கோழி பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்குது. ஆனால் அந்த லாபம் நீங்கள் தீவன செலவு எப்படி கம்மி பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அமையுது. இந்த வான்கோழி வளர்ப்பில் என்னோட அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 50-60 வான்கோழியை வாங்குங்க. அதை வளர்த்து எப்படி மார்க்கெட் இருக்குது, என்ன ரேட்டுக்கு போகுது, அதுக்கு தீவன செலவு எப்படி உங்களுக்கு ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. நீங்கள் முதல் முறையாக வான்கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீட் பர்பஸ்க்காக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சமாளிக்க முடியும். பேரண்ட் ஸ்டாக் போனீங்க அப்படின்னா உங்களால் தீனி போட்டு சமாளிக்கவே முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அது சாப்பிடும். வான்கோழிகளுக்கு 50% வரைக்கும் நீங்கள் பசுந்தீவனங்கள் கொடுக்கலாம். அது மூலியமாக மட்டும்தான் உங்களால் தீவன செலவு கம்மி பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ தீவன செலவு கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த வான்கோழி வளர்ப்பில் எப்பயுமே ஒரு நாள் குஞ்சுகளாக வாங்கி வளங்க. அடல்ட்டுக்கு தயவு செஞ்சு போகவே போகாதீங்க.